ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இப்போ ரீசெண்டாக இந்த உலகமே என்னன்னா ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்கு. யாருன்னா சார்லி கர்க். அவர் என்னன்னா ஒரு ஃபேமஸ் ஒரு அப்பாலஜெட்டிக் ஒரு லீடராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவரோட மெயின் பர்பஸே என்னன்னா இந்த யூஎஸ்ஏல அமெரிக்காவில் நிறைய அபார்ஷன்ஸ் நடக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய எல்ஜிபிடி கியூ பிளஸ் லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல், ஸோ கியூ பிளஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்குது. ஆண்டவர் படைச்சது ரெண்டே பாலினம் தான், ஆணும் ஒன்று பெண்ணு. ஸோ இதை வலியுறுத்தி நிறைய காரியங்களை என்னன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பேசிட்டு இருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருந்தாலும் அவரை எதிர்க்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த எல்ஜிபிடி கியூ பிளஸ் இது எல்லாத்தையும் என்னன்னா எதிர்த்தார். ஆண்டவர் உருவாக்குனது ரெண்டே பாலினம் தான், ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஸோ இதை குறித்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் என்னன்னா யூஎஸ்ஏக்கு, அதாவது அமெரிக்கா தேசத்துல என்னன்னா ஒரு ரிவைவல் என்னன்னா உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சத்தியத்தை விட்டு விலகி நிறைய பேர் என்னன்னா இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போற காலம் இது. அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்டதான தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை, அருவறுப்புகளை என்னன்னா யூஎஸ்ஏல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த பான் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய அந்த செக்ஷுவல் அபியூஸு, டிவோர்ஸு, ஸோ நிறைய என்ன காரியங்கள் யூஎஸ்ஏல பெருகிட்டு இருக்கு. யூஎஸ்ஏல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலையும் பெருகிட்டு இருக்கு. ஈவன் நீங்க சென்னையில கூட என்னன்னா நிறைய காரியங்கள் பெருகிட்டு இருக்கதை பாக்குறோம். ஸோ அவர் என்னன்னா சத்தியத்துக்காக நிற்கும் போது அவர் அசாசினேட் பண்ணார். யாருன்னா அவர் பேரு டைலர் ராபின்சன். அதை குறித்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய சென்னையிலும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் நிறைய பேர் எழும்பணும். ஏன்னா சத்தியத்திற்காக நம்ம எழும்பி நிற்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒதுக்கி வைக்கிறதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஜனங்க என்னன்னா வேற்றுமையான உபதேசங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. வேறு வகையான இயேசு கிறிஸ்துவை சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை கொடுக்கிற தேவன். இதை ஆசீர்வதிக்கிற தேவன், விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதை காட்டிலும் அவர் கிருபையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். சத்தியம்னா இது கரெக்ட், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னா அதுலதான் என்னன்னா ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் சத்தியத்துக்காக நிற்கும் போது ஒரு ரிவைவலை உண்டாக்குனார். இந்த இடத்துல நான் திறப்புல நிக்கிறேன்னு சொல்லி எழுப்புதல் ஜபத்துல முட்டி போட்டு ஜபிக்கிறாங்களே தவிர அதற்கான முயற்சிகளை யாரும் எடுக்கல. நான் இது என்னோட ஒவ்வொரு வீடியோலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேதாகம சத்தியத்தை கற்றுக்கொண்டு, டாக்டரின்ஸை கத்துக்கிட்டு, உபதேசங்களை கத்துக்கிட்டு, சரியான விதத்துல சுவிசேஷத்தை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ண கத்துக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா எதனால அவர் உண்மையான தெய்வம்ன்ற ஒரு நாலேஜே இருக்காது. இந்த நாலேஜ் சொல்லி கொடுக்குற பாஸ்டர்ஸும் சரி தவற விட்டுறாங்க. ஏன்னா அநேக போதகர்கள் அழைப்பே இல்லாம தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பரிசுத்தத்தை நோக்கி, நித்திய வாழ்வை நோக்கி தான் நம்ம வழி நடத்துவாரே தவிர இந்த உலகத்திற்கேற்ற ஆசைகளிலே, இச்சைகளிலே ஆண்டவர் நடத்த மாட்டார். ஸோ இதுதான் சத்தியம். இப்போ உள்ள இந்த ஊழியக்காரர்கள்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திற்கேற்ற காரியங்களை தான் வலியுறுத்தி நடத்துகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, காரை கொடுக்குறாரு, வீடை கொடுக்குறாரு. இது எல்லாமே நம்மளுடைய தேவைக்கேற்ப ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதற்காக ஆண்டவர் கொடுக்குறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இதை நோக்கி தான் ஊழியக்காரங்க நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு போதகரா இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய சபை விசுவாசிகளை என்னன்னா நல்ல ஒரு பைபிள் நாலேஜ்ல ட்ரைனிங் கொடுக்கணும். பைபிள் நாலேஜ் மட்டுமல்ல, அது தவிர புறம் மார்க்கத்தாரோட நம்பிக்கையை டீச் பண்ணி, இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கைன்றத ஒரு ஆணித்தரமா, ஒரு அஸ்திபரமா டீச் பண்ணணும். அதை டீச் பண்ண மறந்துடுறாங்க. இப்ப சார்லி கர்க்கோட பாஸ்டர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு? ஏன்னா அவர் என்னன்னா எந்த சபையில இருக்கிறாரோ அந்த சபை போதகர் என்னன்னா அந்த அளவுக்கு உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இப்போ உள்ள நம்ம பாஸ்டர்ஸை நம்ம பார்க்கும்போது எல்லாமே என்னன்னா அந்த உலகத்தை நோக்கி பிரசங்கிக்கிற பிரசங்கங்களாக தான் இருக்குது. கர்த்தர் வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, உன்னை வாழாக்கமா தலையாக்குவாரு, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, இந்த ஆசீர்வாத ஸ்பீச்சு கர்த்தருக்குள்ள இருக்குது. ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, விசுவாசத்தை கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு இதுதான் உண்மை அப்படின்னா அதில் தான் நிற்பார். அதுதான் சத்தியம், இதுதான் சரியான உபதேசம்னா அதுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு வர வேண்டியது உங்களை தேடி வரும். ஆனா இதை விட்டுட்டு அந்த கொஞ்சம் கொசுறு இருக்குது தெரியுமா, கர்த்தர் கொடுக்குற இவைகள், அவைகளை தேடிதான் இந்த கிறிஸ்துவ சமுதாயம் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த ஒரு சார்லி கர்க்கால அவ்வளவு பெரிய ஒரு ரிவைவல் உண்டாயிடுச்சு அப்படின்னா
இங்க சென்னையிலயும் சரி, இந்த தமிழ்நாட்டுல சரி, நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் இன்னும் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ரிவைவலிஸ்ட வந்து என்னன்னா ஏற்படுத்தல? ஏன்னா நம்ம வந்து சத்தியத்துக்காக நின்று பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா ஊழிய கதவுகள் வந்து என்ன ஸ்டாப் பண்றாங்க, மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க, சபையில வந்து என்னன்னா தங்களை வந்து ஏற்று வந்து என்னன்னா வாய்ப்பு கொடுத்து பேச விட மாட்டாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு தேவை வந்து ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து, செழிப்பை குறித்து, இல்ல வந்து என்ன இந்த ஃபெய்த், இந்த ப்ராஸ்பரிட்டி குறித்து, இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் இதை குறித்து யார் பேசுறாங்களோ, இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. 2வது முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, 6வது முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, ஒரு மிருகம் வந்துச்சு, இந்த ப்ராஃபஸி. ರೂತಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ನೆರವೇರಿಸಮೆ ರೂತಳ ಮುಖಾಂತರ ಒಬ್ಬ ದಾವೀದನ ದೇವರು ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊ ಬಂದ ಅದರ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಸಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ ಆಮೇಲೆ ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಶಕ್ತಿ ಇದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆಮೇಲೆ ಇದರಾತ್ಮ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನಾನು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಒಬ್ಬ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರಾಗಿ ನಾನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಈ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಹೋಗದಿರುವಂತ ರೋಗ ಯಾವುದು ಇರಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇದರಾತ್ಮ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ಜಾಗದ கர்த்தர் ஏ காட்டுறாரு, பி காட்டுறாரு, ஒரு பேரை கர்த்தர் சொல்றாரு. இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு தான் வந்து என்னன்னா சபைகள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதே தவிர, சரியான விதத்துல ஒரு அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங் கொடுத்து சபை விசுவாசிகளை வழி நடத்தணும்ன்ற காரியத்தை பாஸ்டர்ஸ் தவற விட்டுட்டாங்க. எவ்வளவோ சர்ச்சஸ் இருக்கு, விரல் விட்டு சொல்லலாம். NLAG, ACA, AFP இவர்கள் எல்லாம் எப்படி அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங் கொடுத்து விசுவாசிகளை வழி நடத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சர்ச்சஸ் வந்து நம்ம சொல்லலாம். இது நம்ம தெரிஞ்சதுனால நம்ம 1-2 சர்ச்சஸ் வந்து என்னன்னா நம்ம வந்து சொல்றோம். இதை தவிர ஃபேமஸா இருக்கிற ஊழியக்காரங்களாம் கெர்சன் எடின்பரோ, ஜான் ஜெபராஜ், இன்னும் வந்து பென்னி ஜாஷுவா, இவங்கெல்லாம் வந்து என்னன்னா பாட்டு எழுதி நல்லா பாடுறாங்களே தவிர ஜனங்க மத்தியில எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் செஞ்சிருக்கிறாங்க. ஈவன் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு எழுதுறாங்க. எஸ், நம்ம பைபிள் யார் வேணா பாட்டு எழுதலாம். பாட்டு எழுதுறதுக்கு வந்து என்னன்னா கடவுள் வந்து ஞானத்தை எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம எதை ஒண்ணு குறிச்சு ரொம்ப தியானிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து என்னன்னா எழுதுறதுக்கு நம்மளால முடியும். ஆனா சரியான நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவ வந்து என்னன்னா ஜனங்க மத்தியில கொண்டு போகணும். அதை சாலிக்காக்கு வந்து என்னன்னா கரெக்டா வந்து செஞ்சாரு. அது பிப்ளிக்கல் வேல ரைட் அப்ரோச்ல வந்து ஒரு ரிவைவலே உண்டாக்குனார். அந்த மாதிரி ஒரு ரிவைவல் எப்போ சென்னையிலயும் சரி, இந்த தமிழ்நாட்டிலையும் சரி நடக்கும். அதற்கான முயற்சிகளை எத்தனை பேர் வந்து எடுத்திருக்கிறோம். ஈவன் இதை பார்க்கும்போது என்ன உட்பட நானும் வந்து சொல்றேன், சத்தியத்துக்காக நிற்க வேண்டிய காலம் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி என்ன நடக்கும்லாம் தெரியாது. ஆனா சரியான நம்பிக்கையை சபை கற்றுக்கொண்டு அதற்கான சத்தியத்துல செயல்பட கத்துக்கணும். ஸோ இந்த சாலிக்காக் மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, சத்தியத்துக்காக நிற்கணும், ஒரு எழுப்புதல் உருவாக்கணும். எழுப்புதல் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதற்காக நிற்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். கடவுள்லாம் யாருன்றதை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த உலக பிரகாரமான பிளெஸிங்ஸ் தான். இப்போ உள்ள சர்ச்சஸ்ல போல்டா நின்று இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத சொல்ல முடியுமா, சொல்ல தெரியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு பதிலே இல்லை. இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்னன்னா, இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ் வந்து பண்றதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பதில் கொடுக்கறதுக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிறைய வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்துஸும் சரி, முஸ்லிம்ஸும் சரி, கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஆனா நிறைய இடத்துல கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து என்னன்னா பதில் சொல்லவே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உபதேசங்கள் டீச் பண்ணப்படல, சத்தியங்கள் டீச் பண்ணப்படல. ஸோ அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ரைட் பாஸ்டர்ஸ் இல்லை. அதுதான் உண்மை. கிளர்க்ன்ற ஒரு ஆளு ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குனார். அதே போல இப்போ உள்ள கிறிஸ்டியன்ஸால பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியுமா? ஒரு பொது வெளியிலயோ சரி, ஏதோ ஒரு இடத்துல நின்று உண்மையான நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த சுவிசேஷத்தை தைரியமா பிரசன்ட் பண்ண முடியுமா, சொல்ல தெரியுமா? இதுதான் என்னோட கேள்வி. இன்னும் ஏன் வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இந்த சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி நடக்கல? அதுதான் என்னோட கொஸ்டின் மார்க். அப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து என்னன்னா வேற விதமா டைவெர்ட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து கிளியரா நம்ம வந்து இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன்ல வந்து பாக்குறோம். போன்ற ஆட்கள் வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன ஒரு உதாரணத்தை வந்து செட் பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும்போது கல்லடி வரதான் செய்யும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அது முடிவுல வந்து என்னன்னா மகிமையா இருக்கும். இக்காலத்து பாடுகள் நம்மளை எதுவுமே பண்ணாது. அது எல்லாமே தேவ மகிமைக்கு ஏற்பதாக தான் நம்மளை வந்து மாற்றோம். ஸோ சார்லஸ் கர்க் மூலியமா நம்ம கத்துக்கிற ஒரு காரியம், சத்தியத்துக்காக தைரியமா நிற்கணும், உபதேசங்களை கற்றுக்கொள்ளணும், புற மார்க்கத்தார்கிட்ட இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத சரியான வகையில ஒரு நாலேஜபிளா, ஒரு எப்படின்னா ஒரு அறிவு சார்ந்ததா நம்ம வந்து என்ன கொண்டு போகணும். ஸோ சத்தியத்திற்காக நிற்கணும். எது தப்போ அதை வந்து அப்போஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது
கர்த்தர் நம்மளை வந்து என்னன்னா ஒரு பயங்கர ஒரு ரிவைவலிஸ்டா வந்து மாத்திட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் வந்து எழுப்புதல் தாங்கன்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கிறது மேட்டர் இல்ல, செயல்படணும். இதுதான் என்னோட ஒவ்வொரு வீடியோல நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். செயல்படும் போதுதான் அங்க ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நடக்குது. அது வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்காது. ஜெபிக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெபிக்கணும். அட் த சேம் டைம் அதை காட்டிலும் நம்ம வந்து கிரியை நடப்பிக்கும் போதுதான் ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.